வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அக்டோபர் 29 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின். இந்த ஸ்கீம் ஆக்சுவலா இந்த நலம் காக்கும் ஸ்டாலின்ங்கிறது ஒரு ஸ்கீம். இது வந்து எப்ப லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ஜூலை 2021. யார் லான்ச் பண்ணது அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இந்த நலம் காக்கும் ஸ்கீமோட நலம் காக்கும் ஸ்டாலின் ஸ்கீமோட பர்பஸ் என்ன அப்படின்னா டு டைரக்ட்லி லிசன் டு த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் ப்ரொவைட் இமீடியட் சொல்யூஷன்ஸ். இதோட மெயின் கோல் என்ன அப்படின்னா டைரக்ட் பப்ளிக் கிரீவன்ஸ் ரீஅட்ரஸல். அதாவது நம்ம பப்ளிக் இருக்காங்கல்ல, அவங்களோட மனக்குறையை வந்து கேட்டு அதை சரி பண்றது. அதுதான் வந்து இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் ஸ்கீமோட மெயின் கோல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த லான்ச் டேட் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் இது யார் லான்ச் பண்ணதுன்னு தெரிஞ்சிருக்கணும், இதோட கோல் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சுபன் ஸ்ரீ லோயர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட லொகேஷன் வந்து எங்க இருக்கு அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் அசாம் அதோட பார்டர்ல வந்து இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன டைப் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்னா ரன் ஆஃப் ரிவர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். அப்படின்னா இந்த நதி நீர் ஓட்டம் இருக்குல்ல, அதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ற மின்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. இதோட கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னா 2000 மெகாவாட். வில் பி த இந்தியாஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட்டட். அதாவது இந்த பிளான்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுதான் வந்து இந்தியாலேயே சிங்கிள் லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லோக்பால் பத்தி பார்ப்போம். லோக்பால் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதோட மீனிங் என்னன்னா ஆன்டி கரப்ஷன் பாடி அட் த நேஷனல் லெவல். அதாவது ஊழலுக்கு எதிராக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் வந்து இந்த லோக்பால் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாரு அப்படின்னா லோக்பால். அண்ட் எந்த சட்டம் அப்படின்னா லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா டு இன்வெஸ்டிகேட் கரப்ஷன் கம்ப்ளைண்ட்ஸ் அகைன்ஸ்ட் பப்ளிக் அபிஷியல்ஸ். நம்ம கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது கரப்ஷன் அந்த மாதிரி சம்பந்தமா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தொடங்கப்பட்டது இந்த லோக்பால்னு சொல்றாங்க. லோக்பாலோட சேர்பர்சன் பிரசன்டா யார் இருக்காங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் அஜய் மணிக்ராவ் கன்வல்கர். லோக்பாலோட காம்போசிஷன் என்ன அப்படின்னா ஒரு சேர்பர்சன் அண்ட் அப் டு 8 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. இவங்களோட இந்த சேர்பர்சன் இருக்காங்கல்ல, அவங்களோட டென்யூர் பாத்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் டு 70 இயர்ஸ் வரையும் இருக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் 70 இயர்ஸ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் ஃபார் ஃபுட் ஸ்கீம். இதுவும் ஆக்சுவலா ஒரு ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணது யாருன்னா சத்தீஸ்கர் கவர்மெண்ட். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா டு ப்ரொவைட் ஃபுட் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் பிளாஸ்டிக் வேஸ்ட் அண்ட் டு ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட். அதாவது என்ன அப்படின்னா பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு 1 kg ஆஃப் பிளாஸ்டிக் இருக்குல்ல, பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ மீல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்கீமோட என்ன சொல்றது கோல்னு சொல்லலாம். யாரு இது லான்ச் பண்ணிருக்காங்கன்னா சத்தீஸ்கர் கவர்மெண்ட். இது இம்ப்ளிமெண்ட் பண்ண சத்தீஸ்கர் கவர்மெண்ட்ல எந்த முனிசிபாலிட்டியில வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அம்பிகாபூர் முனிசிபாலிட்டி. இந்த அம்பிகாபூர் முனிசிபாலிட்டி இருக்குல்ல, இது வந்து இந்தியாலேயே ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கோராபுட் காஃபி. இந்த கோராபுட் காஃபி அது வந்து எங்க வந்து வளருது, லொகேஷன் எங்க அப்படின்னா கோராபுட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒரிசால. இதோட டைப் என்னன்னா ஹை குவாலிட்டி சஸ்டைனபிள் அரபிகா காஃபி. இது வந்து இந்த காஃபி பிளான்ட் வந்து யார் வந்து வளர்க்குறாங்க அப்படின்னா ட்ரைபல் ஃபார்மர்ஸ் ஆஃப் கோராபுட். இது வந்து எதுக்கு அண்டர்ல வருது அப்படின்னா எந்த ஸ்கீம் அண்டர்ல வருது அப்படின்னா ஆகான்ஷா அப்படிங்கிற ஸ்கீம் அண்டர்ல வருது அப்படின்னு சொல்லி யார் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கன்னா நம்ம நித்தி ஆயோக். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சுச்சீந்திரம் தேரூர் வெட்லன். வெட்லன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சதுப்பு நிலம், சதுப்பு நிலம்னு சொல்லி. இந்த சுச்சீந்திரம் தேரூர் வெட்லாண்ட் இருக்குல்ல, இது வந்து எதோட பார்ட் அப்படின்னா சுச்சீந்திரம் தேரூர் மணக்குடி கன்சர்வேஷன் ரிசர்வ் எங்க இருக்குன்னா கன்னியாகுமரி. மொத்தம் கன்னியாகுமரியில இந்த மாதிரி 2 ரம்சார் சைட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுச்சீந்திரம், இன்னொன்னு வந்து வெம்பனூர் வெட்லாண்ட். இந்த சுச்சீந்திரம் தேரூர் வெட்லாண்ட் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. யாருன்னா சென்ட்ரல் ஏசியன் ஃபிளைவே அவங்கதான் வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாடுல மட்டும் எத்தனை ரம்சார் சைட்ஸ் இருக்கு அப்படின்னா 20 ரம்சார் சைட்ஸ் இருக்கு. இதுல என்ன சொல்றது, இந்த ரம்சார் சைட்ஸ்ல வந்து ஹையஸ்ட் எது அப்படின்னா எந்த ஸ்டேட் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் குவிஸ் பார்ப்போம்.
சுச்சீந்திரம் தேரூர் wetland is located in which district of Tamil Nadu? அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து the சுபன்ஸ்ரீ லோயர் ஹைட்ரோஎலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இஸ் located on the border of. இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் வந்து நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. பாய்.